அஞ்சுவது யாதொன்றுமில்லை அஞ்ச வருவதுமில்லை. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் நம்மளுடைய மாண்புமிகு புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ஐயாவாலும் நம்மளுடைய தமிழ்நாட்டில் முதலமைச்சர் பெண்மணி ஜானகி அம்மா அவர்களுடைய சொந்த உழைப்பால் ஏற்படுத்திய கட்சி. அவர்கள் மக்களுக்காகவே முழுமையாக இந்த கட்சியை ஒரு நல்ல மக்களுடைய வாழ்வாதாரத்தை எடுத்து செல்ல வேண்டும். மக்கள் அந்த 3 வேளை உணவருந்த வேண்டும். வசிப்பதற்கு வீடு கட்டமைப்பு, அனைவருக்குமே வேலை வாய்ப்பு, தொழில் வாய்ப்பு, இலவசமான மருத்துவம், இலவசமான கல்வி அனைவருக்குமே சமமாக கொண்டு வர வேண்டும் என்பதற்காக ஏற்படுத்திய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அவங்களுக்கு அடுத்து மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா கொண்டு வந்த எண்ணற்ற திட்டங்கள். மக்களால் நான், மக்களுக்காகவே நான் என்று வாழ்ந்து சென்றவர். தன்னுடைய நலனை பார்க்காமல் மக்களுக்காகவே முழுமையாக உழைத்து சென்றவர். அவர் கொண்டு வந்த எண்ணற்ற திட்டங்கள் இன்றைக்கு சாட்சியாக அம்மா உணவகம் போன்ற எண்ணற்ற திட்டங்கள் நமக்காக விட்டு சென்றிருக்கின்றார்கள். அவருடைய வழியில் வந்த நம்முடைய மாண்புமிகு எடப்பாடி கே பழனிசாமி ஐயா அவர்களுடைய 4.5 வருட காலம் என்பது மருத்துவ கல்லூரிகள், 11 மருத்துவ கல்லூரிகள் மற்றும் அந்த அரசு வழியில் படிக்கின்ற குழந்தைகளுக்கு 7.5% அங்கீகாரமாக சட்ட ரீதியாக முழுமைப்படுத்தி கொடுத்தார். இன்றைய முதலமைச்சர் நீட் தேர்வை ரத்து செய்யப்பட வேண்டும் என்று அறிக்கையாக கொடுத்திருக்கின்றார்கள். அது நம்மளுடைய மக்களின் கேள்வியாக 80% இடஒதுக்கீடு நம்மளுடைய அரசு வழி பள்ளியில் படிக்கின்ற குழந்தைகளுக்கு உங்களால் முழுமைப்படுத்தி தர முடியும் என்றால் கண்டிப்பாக இந்த நீட் தேர்வை முழுமையாக ரத்து செய்யப்படலாம். இன்றைக்கு குழந்தைகளுக்கு, ஏழை எளிய குழந்தைகளுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் அனைத்துமே ஒரு பணக்கார வர்க்கங்களுக்கு மட்டுமே மிகைப்படுத்தி கொண்டிருக்கிறது. விலை பேசி கொண்டிருக்கின்றார்கள். இந்த நீட் தேர்வு என்பது அவர்களுக்கு அந்த 7.5% உத்தரவாதமாக கிடைத்து கொண்டிருக்கிறது. இந்த 80% இடஒதுக்கீடு அரசு வழி பள்ளியில் படிக்கின்ற குழந்தைகளுக்கு உங்களால் தர முடியும் என்றால் கண்டிப்பாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். இது ஏழை எளிய குழந்தைகள், அரசு வழியில் படிக்கின்ற குழந்தைகள் அரசு மருத்துவக் கல்லூரியில் முழுமைப்படுத்த வேண்டும். தன்னுடைய அந்த பள்ளி காலங்களில் தனியார் பள்ளியில் படித்துவிட்டு பணக்கார வர்க்கங்களாக வரக்கூடிய நபர்கள் நம்முடைய ஏழை எளிய குழந்தைகளுடைய அந்த இடஒதுக்கீடை பறித்து பணக்கார வர்க்கங்களாக இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு ஆளுமை செலுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அனைத்துமே கருத்தில் கொண்டு இந்த 80% இடஒதுக்கீடு அங்கீகாரமாக சட்ட ரீதியாக கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக நாம் அனைவருமே சேர்ந்து நீட் தேர்வை ரத்து செய்வதற்குரிய ஒரு முழுமையான ஒரு போராட்டத்தை வழிநடத்த முடியும். ஆனால் இங்கே எதற்கெடுத்தாலும் இந்த கல்வியை வைத்து வியாபாரம் செய்கின்ற நடுநிலையான இடைத்தரகர்கள் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மிகப்பெரிய கைக்கூலியாக காத்து கொண்டிருக்கின்றார்கள். அனைத்துமே கருத்தில் கொண்டு இதற்குரிய முழுமையான தீர்வு எட்டப்பட வேண்டும். முதலமைச்சர் விஜய் அவர்கள் இதற்கு முழுமையான பதிலளிக்கப்பட வேண்டும். மக்களுக்குரிய முதலமைச்சராக கண்டிப்பாக அமர்ந்து நன்றாக யோசித்து கொடுக்கின்ற வாக்குறுதிகளை மக்களிடத்தில் கொண்டு வந்து கொடுக்கப்பட வேண்டும். உங்களுடைய அறிக்கை என்பது வெறும் கண் துடைப்பாக திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பினாமி நிறுவனங்களாக மட்டுமே எங்களால் பார்க்க முடிகிறது. வெறும் காணல் நீராக உங்களுக்குரிய ஒரு தனித்தன்மை என்பது இங்கு காணாமல் போய் வெறும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ரெட் ஜெயின் மூவியில் நடிக்கின்ற நடிகராக மட்டுமே எங்களுக்கு இன்றைக்கு அதை நீங்கள் மிகைப்படுத்தி கொண்டிருக்கின்றீர்கள். ஒவ்வொரு மக்களுக்கும் கொடுத்த வாக்குறுதிகளை மறந்து 2500 ரூபாய் கொடுப்பதாக சொல்லி வெறும் 1000 ரூபாய், அதுவும் அந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஒரு அவர்களுடைய வேலை நியமனத்தை நீங்கள் அங்கீகரித்து கொண்டிருக்கின்றீர்கள். நன்றி, வணக்கம்.